எக்ஸசைஸ் 4.2ல ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அனைத்து எக்ஸின் மதிப்புகளையும் காண்க. நம்ம இதுக்கு முன்னாடி சைன் எக்ஸ் வந்து அதோடைய டயக்ராம் வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -6π < x < 6π. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் நமக்கு இருக்கணும். cos x என்னது 0. இப்போ டயக்ராம் வந்து எப்படி வரும்னா இங்கே y இதில் வந்து x. ஸோ இது 0, இங்கே 1, இங்கே -1. நமக்கு நார்மலாக cos x ஓட டயக்ராம் தெரியும். இது வந்து பை, இங்கே 2π, 3π, 4π, 5π, 6π. ஏன்னா சம்மில் நமக்கு 6π வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ -π, -2π, -3π, -4π, -5π, -6π. இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு cos xனாலே என்னது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து 0க்கு வந்து -1லேருந்து ஸோ 2க்கும் இடைப்பட்டதில் தான் போகும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் நமக்கு இந்த -π இந்த இங்கே பார்த்தீங்கன்னா -6π -5π. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் பொழுது அதாவது இந்த ரெண்டு இதையும் நம்ம இணைக்கிறோம். அப்போது -11π/2. அடுத்தது இந்த -5πவும் -4πவும் இப்போ -9π/2. அடுத்தது 4πவும் 3πவும் -7π/2, -5π/2, -3π/2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -π/2. அடுத்து இந்த 0வும் பையும் வரும்பொழுது +π/2, 3π/2. ஏன்னா இங்கிட்ட ஃபுல்லாக நமக்கு ப்ளஸ் ஆயிடுது, இங்கே ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவ், இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ். 7π/2, 9π/2, 11π/2. ஏன்னா நமக்கு கண்டிஷன் என்னது -6πயும் +6πயோடு இடைப்பட்டது மட்டும்தான். ஸோ இப்போ இந்த இதில் வந்து எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x = 2n + 1 π/2. ஏன்னா எல்லாமே நமக்கு என்னது ஆட் நம்பராக இருக்குது. ஸோ 11, 9, 7, 5லாம் ஒற்றைப்படை எண்ணில் இருக்குது. இப்போ n = 0ன்னு இதில் அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 2n + 1 π/2. இப்போ நம்ம n = 0 போட்டோம்னா x வந்து என்ன வரும் π/2. ஸோ அந்த π/2 நமக்கு இங்கே இருக்குது. இப்போ n = +1 போட்டோம்னா x = 3π/2. ஸோ n = -1 போட்டோம்னா x = -π/2. இப்படி இந்த மாதிரி நமக்கு எல்லாமே என்ன செய்யுது இதில் இருக்குது. அப்போ என்னோட இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 +or -1 +or -2 +or -3 +or -4 +or -5 -6. ஆனால் +6 வராது. ஏன்னா இப்போ n = 6ன்னு போட்டால் x வந்து என்ன வரும்
13π/2 வரும். ஸோ நமக்கு இங்கே -11π/2 ஓட முடிஞ்சிச்சு. அப்போ n = 6 வராது. n = -6 வந்தால் -12 -11π/2. ஸோ -11π/2 நமக்கு இதுக்குள்ளே இருக்குது. அப்போ n வந்து -6 மட்டும்தான் வரும், +6 வராது. ஸோ இதான் நமக்கு x = 2n + 1 π/2 ஓட மதிப்பு 0 ± 1 ± 2 ± 3 ± 4 ± 5 -6. இப்போ செகண்ட் ஒன் வந்து -5/2 5π. ஸோ இதே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா -5 + 5 இருக்குது. -5π 5π. இங்கே ஆனால் cos x வந்து 1, cos x = 1. இதையே நம்ம பார்க்கணும்னா இப்போ cos x வந்து 0னா இப்போ இதுதான் நமக்கு x அச்சு. cos x 0னா இப்போ இந்த மையப்புள்ளி 0 இருக்கா, அப்போ இந்த பாயிண்ட் ஃபுல்லாக நமக்கு என்னது 0. ஸோ அதனால தான் நம்ம இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இதை நம்ம என்ன செஞ்சோம், ப்ளஸ் பண்ணோம். -6π -5π. ஸோ இது வந்து cos x = 0. இப்போ cos x = 1னா நமக்கு இங்கே இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டு. ஸோ இது 1, இங்கே -1, இது 0, இங்கே π 2π 3π 4π 5π. ஸோ -π -2π -3π -4π -5π. இப்போ இங்கே நமக்கு x = 1னா இந்த பாயிண்ட், ஏன்னா இதுதானே நமக்கு 1. இப்போ இந்த பாயிண்ட் மீட் ஆகிற இடம் தான் இது. இந்த 1 4π, இங்கே பார்த்தீங்கன்னா 0 -2π -4π. -4π -2π 0 + 2π + 4π. இங்கே வந்து cos x = 0ங்கிறதால நமக்கு x அச்சே வந்துருச்சு. ஸோ x அச்சு இருக்குது, எக்ஸில் தான் இது ஃபுல்லாக 0. ஸோ இங்கே வந்து மீட் ஆகுறது ஈவன் நம்பராக இருக்குது. அப்போது x = வந்து பார்த்தீங்கன்னா 2nπ. அப்போ n வந்து என்ன இருக்கணும், 0 போட்டால் வரும், +1 போட்டால் 2π வரும், -1 போட்டால் -2π வரும், +2 போட்டால் 4π வரும், -2 போட்டால் -4π வரும். ஸோ அடுத்து 3 போட்டால் 6π -6πன்னு வந்துடும். ஆனால் நமக்கு இந்த -5லேருந்து +5க்குள்ளே இருக்கிற கண்டிஷனுக்குள்ளே தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸோட மதிப்பு n = 0 ± 1 ± 2. இப்போ செகண்ட் சம்மில் cos inverse cos -π/6, இது வந்து ≠ -π/6 அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். பொதுவாக நமக்கு cos inverse வந்து என்னது, -1, 1 0, π.
இப்போ நமக்கு காஸ் இன்வர்ஸ் காஸ் பை பை 6ன்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும். காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் பை பை 6. காசு காசும் போயிடுச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு பை பை 6. ஒய் தான் நமக்கு என்னது? காஸ் இன்வர்ஸ் காஸ் பை பை 6 ஈக்குவல் டு பை பை 6. இப்போ இது வந்து நமக்கு 0, பைக்குள்ளே இருக்கும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ். ஸோ 0, பை ஃபுல்லாமே நமக்கு என்னது? பாசிட்டிவ் புரியுது. ஸோ அப்போ பாசிட்டிவ் உள்ளது எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை 6 நெகட்டிவ் ஆனது சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் பை பை 6 வந்து கண்டிப்பாக இந்த 0, பைக்குள்ளே இருக்காது. பாசிட்டிவாக இருந்தால் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வந்து இது இருக்காது. நெகட்டிவ்னா ஒரு மைனஸ் பை அந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ நெகட்டிவ் ஆனது நமக்கு இந்த 0, பைக்குள்ளே இருக்காது. ஸோ அப்படி இல்லைங்கும் போது நமக்கு கொடுத்துருக்கிற சம் வந்து கரெக்ட் தான். காஸ் இன்வர்ஸ் காஸ் மைனஸ் பை பை 6 வந்து நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6. அதுக்குரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.